இந்த ரிது இதுக்கு பேரே காற்று காலம்னு பேர், கிரீஷ்ம ரிதுன்னு பேர். நான் சம்ஸ்கிருதத்தில் சில பேர் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா எந்த மொழியுமே வெறுப்பு இல்லை, வெறுப்பாக இருந்தால் அது மொழியாக இருக்காது. அதுக்கு பேர் என்ன சொன்னால் தாய்மொழின்னா. தெலுங்கு எடுத்துங்கோ, உன்னுடைய தாய்மொழி என்ன? தெலுங்கு. உன் தாய்மொழி என்ன? இந்து. பாரதி பாடினா அந்த பிரதேசத்தை சேர்ந்தவன் தான். எட்டையாபுரம், ஓட்டப்பிடாரம் எல்லாம் சொல்லுவாங்களே, இந்த பக்கம் அந்த திருநெல்வேலி சீமையை சேர்ந்தவன் தான். செப்பு மொழி 18 இருந்தாலும் சிந்தனை ஒன்றுடையாள். என்ன சிந்தனை? முருகனுக்கு என்ன சிந்தனை? நம் யாம் இருக்க பயமேன்னு சில அந்த நாளெல்லாம் முருகனுடைய படங்கள்லாம் போட்டிருக்கும் போதோ ஒரு காவி உடை அணிந்து வேலை இந்த மாதிரி வேலை கையில் வச்சு பார்த்தா கீழே தான் இருக்கும், யாம் இருக்க பயம் ஏன். இதை விட ஒரு கவுன்சிலிங் சொல்ல முடியுமா சார்? ஏதோ மனசு சோர்வாக தளர்வாக ஒரு பக்தன் வருகிறான், அவன் பார்த்தோன்னே அந்த கையை அப்படி காமிச்சிருப்பேன், யாம் இருக்க பயம் ஏன். அப்போ இறைவன், அந்த இறைவன் வேற எங்கும் இல்லை, ஆரம்பத்திலேயே நான் சொன்ன மாதிரி நம்முடத்திலே இருக்கான், நமக்கு அதை தேடி பார்க்க தெரியவில்லை. அப்போ அதுக்கு என்ன வழின்னா, அப்போ தான் இந்த மாதிரி விழாக்கள், கும்பாபிஷேகங்களோட மந்திரங்களுக்கெல்லாம் அர்த்தம் முடிஞ்சிடுமா? தமிழ் மறை என்று சொல்லக்கூடிய ஓதுவார மூர்த்திகள் பெண்களெல்லாம் பாடியிருக்காங்களே, அந்த பாடலுக்கெல்லாம் அர்த்தம் கண்டுபிடிக்க முடியுமா? கைத்தல நிறைகனி அப்பமோ எத்தனை பேருக்கு புரியும்? அப்போ நாம் புரிந்தாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் இந்த சொற்கள் இதுக்கெல்லாம் மந்திர சொற்கள் என்று பெயர்.